அதிமுக கூட்டணியில் அன்புமணி தரப்பு தற்பொழுது இணைந்திருக்கக்கூடிய நிலையில் திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியல் ஆதாரங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளோடு டெல்லி செல்கிறார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இதனை கொடுக்க இருப்பதாக திட்டம் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு சுவாமிநாதன். தொடர்ந்து காலையிலிருந்து பரபரப்பான அரசியல் நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டே வருகிறோம். அதிமுக பாமக கூட்டணி உறுதியாகி கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடும் கூட உறுதியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது ஊழல் பட்டியலை கொண்டு போய் அமித்ஷாவிடம் கொடுக்க இருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. இது எந்த அளவுக்கு தேர்தலில் பிரதிபலிக்கும், பலனளிக்கும்? இது நிச்சயமாக தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப குறிப்பா கடந்த வாரம் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு நயினா நாகேந்திரன் அவர்கள் இதே குரல்ல பேசியிருந்தார். ஏறக்குறைய தேர்தல் நெருக்கத்தில் பல அமைச்சர்கள் எங்கிருப்பார்கள் என்று தெரியும் என்கிற துணியிலாம் அவர் பேசியிருந்தார். நயினா நாகேந்திரன் தொடர்ந்து தன்னுடைய பரப்புரைகளையும் அதை பேசிட்டு வர்றார். அண்மையில தமிழகம் வந்திருந்த அமித்ஷா புதுக்கோட்டை கூட்டத்துல பேசுகிற பொழுதும் சரி, திமுக அரசு மீது கடுமையான ஊழல் தொடர்பான விவகாரங்கள் எல்லாம் முன்வைத்திருந்தார். இந்த சூழல்ல தான் நேற்று முன்தினத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பா ஒரு அதிமுகவின் மீது, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதிமுக தரப்பு ஒரு 4 லட்சம் கோடி அப்படின்னு ஒவ்வொரு துறை வாரியாக ஒரு பட்டியலை போட்டு ஒரு புகாரை ஆளுநர்கிட்ட கொடுத்திருந்தாங்க. தேர்தலுக்கு இன்னும் சில காலங்கள் மட்டுமே இருக்கிற சூழல்ல இன்றைய தினத்துல டெல்லிக்கு போகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ரொம்ப குறிப்பா இந்த ஊழல் பட்டியலை நேற்று என்னதெல்லாம் கவர்னரிடம் கொடுத்தாங்களோ அந்த பட்டியலை அவர் அமித்ஷா அவர்கள்ட்ட கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இது என்ன வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் தேர்தலுக்கு சில காலங்கள் மட்டும்தான் இருக்கு. யாரெல்லாம் முக்கிய தலகர்த்தர்களாக இருக்காங்களோ அவர்களெல்லாம் ஒரு அச்சுறுத்துகிற வாய்ப்பா அமையும். நீங்க கடந்த காலங்களில் இதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா 2024 பாராளுமன்ற தேர்தல் நேரத்துலதான் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான வழக்குகளோட பிடி இறுதியது. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல அண்ணாமலை போன்றவர்கள் போட்டியிடுகிற பொழுது அங்க தேர்தல் களத்துல வேலை செய்ய முடியாத சூழல்லாம் கூட செந்தில் பாலாஜி தரப்பினர் இருந்தது. அவங்க எங்க இருந்தாங்க நமக்கு தெரியும். சோ அப்படி இருந்தபின் கூட அந்த திமுக ஜெயித்ததை தடிக்கதை. ஆனா இது தேர்தல் நெருக்கத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, ஒரு அதிர்வை தலகர்த்தர்கள் மத்தியில ஏற்படுத்தும். ஒரு யாரெல்லாம் முன்வரிசையில் இருந்து வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தலைமை தொகுகிற கட்சியாக இந்த ஒரு வழக்கு இருக்கு, அல்லது இந்த புகாரை நாங்கள் கொடுத்திருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நெருக்கடியை உருவாக்கும். அது உடனடியா வேறு எந்த பெரிய விளைவுகளையும் ஏற்படுத்தாட்டாலும் கூட அவர்களோட செயல்பாட்டோட வேகத்தை இதை மட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு வியூகம் வகுத்திருக்கலாம். அதை நோக்கிதான் அதிமுக நகர்த்துறாங்க இந்த காயை அப்படிங்கறதான். அப்போ 2026 தேர்தலை சந்திக்கக்கூடிய உத்தியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இதுதான் இருக்குமா? நிச்சயமாக இதுவும் ஒன்றாக இருக்கும். அவங்க பல விவகாரங்களை கையில் எடுக்கிறாங்க. வெறுமனே ஊழல் அப்படிங்கறத மட்டுமே முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க முடியாது. ஏன்னா கடந்த கால வரலாற்றுல நீங்க ஊழலை மட்டுமே மையப்படுத்துகிற பொழுது அது எதிரொலிச்சிருக்கும். பட் இங்க ஊழல் என்பதை தாண்டி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் நிறைய நடந்திருக்கு. ஒரு உதாரணமா இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வழங்கப்படுது. இன்னொரு பக்கத்துல பார்த்தா மாணவர்களுக்கு நிறுத்தப்பட்ட மடிக்கணினிகள் வழங்கப்படுது. மக்களும் பலனடைஞ்சிருக்காங்கல்ல. அதனால அந்த ஊழலை மட்டுமே போக்கஸ் பண்ணிட முடியாது. அதற்கு மாற்றாக தான் அவங்க திருப்பரங்குன்ற விவகாரம் துறைக்கு பல விஷயங்களை கையாளுவாங்க. ஆனா ரொம்ப முக்கியமா இது ஊழல் அப்படிங்கறதும் ஒரு புள்ளியாக இருக்கும். இதை மட்டுமே மையப்படுத்தி விட முடியாது. திமுக எதிர்ப்புங்கிறதுக்கு ஒரு வடிவம் வேணும்ல. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்க்கிறோம் அப்படின்னா அங்க பாஜக இருக்கு, அது மதசார்புடைய அணி, நாங்க மதசார்பற்ற அணின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுட்டாங்க திமுக. அப்ப திமுகவை எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோம்? அதுக்கு ஒரு காரணம் வேணும், வலுவான காரணம் வேணும். அதற்கான அடித்தளமா இவர்கள் ஊழல் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை, அது நிரூபிக்கப்படாத வரை நம்ம அதை தோற்றம் தான் சொல்ல முடியும். நீங்க எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுறாங்க, அவ்வளவுதான். அதை நோக்கி அவர்கள் மக்களை ஏதோ ஒரு வகையில டியூன் செய்ய வேண்டியிருக்கு. அவங்களுக்கு மக்கள் மன்றத்துல போகிற போது திமுகவை எதிர்க்கிறோம், ஏன் எதிர்க்கிறோம்? இப்ப விஜயே தொடர்ந்து திமுகவை எதிர்க்கிறோங்கிறாரு, அரசியல் எதிரிங்கிறாரு. அரசியல் எதிரின்னா அவங்களுடைய கொள்கையை தான் தாவேக்காவும் வைத்திருக்கு. ஏன் எதிர்க்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தணும். அந்த இடத்துலதான் அமித்ஷா ஊழல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை தொடர்ந்து நிறுவுகிறாங்க. அதனுடைய வடிவமா தான் இதை நான் இன்னைக்கு பாக்குறேன். நீங்க குறிப்பிட்டது போலவே திமுக தொடர்ந்து மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறது. இந்நிலையில் இந்த காய் நகர்த்தல்களை எல்லாம் திமுக எப்படி எதிர்கொள்ளும் தேர்தல்? இல்ல, திமுக தொடர்ச்சியாக அடுத்தடுத்த திட்டங்களை தான் அறிவிச்சுக்கிட்டே போறாங்க. அதுதான் நம்ம பாக்குறோம். நிறுத்தப்பட்ட மடிக்கணினி திட்டம், நான் முதல் இதுல சொன்னதை போல கடந்த 2020 கோவிட் காலகட்டத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது மடிக்கணினி வழங்கும் திட்டம். அது பாத்தீங்கன்னா 10 லட்சம் மாணவர்களுக்கு மீண்டும் வழங்கப்படுது. அரசு ஊழியர்களுக்கு நீண்டகால கோரிக்கையான ஒரு ஓய்வூதிய திட்டத்தை வேறு வடிவத்துல கொடுக்குறாங்க. சோ இந்த வகையில மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை அந்த மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க, இவர்கள் எதிர்த்தரப்பினர் இப்படி பேசுறாங்க என்று இருந்தாலும் கூட ஒரு மத்திய உள்துறை அமைச்சர்கிட்ட போய் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கறத எளிதில கடந்து போக முடியாது. சோ அப்ப திமுகவும் இந்த இடத்துல சில காய் நகர்த்தல்கள் செய்வாங்க. அவர்களும் இதற்கு முன்னெச்சரிக்கையாக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அது குறித்து ஆராய்வாங்க, நிச்சயமா செய்வாங்க. ஏன்னா அவர்களும் நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் கொண்டவங்க, 75 ஆண்டு காலம் கடந்த ஒரு வரலாறு கொண்டவர்கள். அவர்களுக்கு தெரியும் ஒரு தேர்தல் நெருக்கத்துல என்ன வகையான நெருக்கடிகள் வரும் அப்படிங்கிறதுலாம் தெரியும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னுமே பூத் கமிட்டிகளை ஸ்ட்ராங் பண்றது ஏற்கனவே அவங்க பண்ணிட்டாங்க.
மாவட்ட அளவுல நிர்வாகிகளுக்கான பொறுப்புகளை இன்னுமே கூட்டுவாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா இப்ப ஆபத்தே முக்கிய தலகத்தரையில நோக்கிதான் பாஜகவோட அஸ்திரம் இருக்கும். அதுதான் நமக்கு காட்டுது. ஒவ்வொரு துறை வாரியாக ஊழல் பட்டியல போட்டாங்க. நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப கூட ஒவ்வொரு துறையிலையும் இவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்னு அவர் ஒரு 4 லட்சம் கோடிக்கு ஒரு கணக்கு சொல்றாரு. இதுல பாதிக்கப்படுவது எல்லாமே பெருந்தலைகளா இருப்பாங்க. அப்ப 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கறது அது போன்ற பணிகளில் ஈடுபடுவாங்க. பட் திமுகவை பொறுத்தவரை வழக்கமாகவே அவர்கள் இதெல்லாம் எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான். சோ அந்த வகையில் இதை அவர்கள் எதிர்த்து சரியான ஒரு புரிதலோடு தான் அவர்கள் களமாடுவாங்க. அந்த வகையில திமுகவுக்கு பெரிய நெருக்கடியா மக்கள் மன்றத்துல மாறாது. நீங்க மக்களுக்கு அவர்கள் நான் சொன்னதை போல நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கனால ஊழலை முன்னிறுத்தி ஒரு தேர்தலை சந்திக்கிறப்ப அது மக்கள் திரள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதே நேரத்துல அரசியல் ரீதியாக யாரெல்லாம் களத்துல இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் தரக்கூடிய ஒரு ஆயுதமாக அது மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அமித்ஷா தமிழகம் சென்ற உடனேயே அடுத்தடுத்த நிகழ்வுகள் வேகம் எடுத்திருக்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து கூட்டணியை உறுதிப்படுத்துறாரு. அதுக்கடுத்த இந்த ஊழல் புகார் பட்டியல் தொடர்பான தரவுகளோடு டெல்லி செல்கிறார். இதெல்லாம் அதிமுகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு பலம் கொடுக்கும்? இல்ல, அதிமுகவை பொறுத்தவரை அமித்ஷா அவர்கள் வருகை நிச்சயம் அவர்களுக்கு நல்ல பலனை தான் கொடுத்திருக்கிறது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவால் கடைசி வரை கூட்டணியை உறுதி செய்ய முடியாமலே இருந்தாங்க. நம்ம பழைய விவாதங்கள்ல நம்ம பேசுகிற பொழுது கூட பழைய தேசிய ஜனநாயக கூட்டணியை கூட அவர்களால் கூட்டணிக்குள் கொண்டு வர முடியவில்லை அப்படிங்கிற விவாதம் தொடர்ந்து இருந்துட்டு இந்த அணி வலுவாக இருக்கு. திமுக அணி அதிமுக பலவீனமாக இருக்கிறது, அதனால் எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் தொடர்ந்து பேசு பொருளா இருந்துச்சு. இந்த சூழல தான் இன்னைக்கு முதல் கட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி அவர்களுடைய தரப்பு அன்புமணி அவர்களோடு ஒரு கூட்டணி பேசி முடிவு எடுத்திருக்காங்க. இன்னொன்று இன்னைக்கு மிக முக்கியமாக டெல்லிக்கு இது போன்ற கோப்புகள் போகுது அப்படிங்கிறப்ப இது பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக அந்த அணிக்கு இது ஒரு பெரிய பலமாக இருக்கும். அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு முதல்ல ஒரு நம்பிக்கையை தரும். நீங்க இதுல நம்ம மக்கள் ஓட்டு என்பதையெல்லாம் கடந்து முதல்ல அதிமுக இது ஒரு பிரம்மாண்ட கட்சி வரும்னு தாவேகா மனதில் வைத்துக் கொண்டு அவர் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு என்றெல்லாம் பேசியிருந்தார். 2024 பாராளுமன்ற தேர்தலையும் இப்படிதான் பிரம்மாண்டமான கட்சிகள் வருது, பெரிய கட்சிகள்லாம் நம்மோடு வருதுன்னு ஒண்ணு நடக்கல. அப்ப அந்த தொண்டர்கள் ஒரு சோர்வுலயே இருந்தாங்க. ஆனா இப்ப அமித்ஷா வருகைக்கு பின்பு ஓபிஎஸ் மீண்டும் ஏதோ ஒரு வகையில கூட்டணிக்குள்ளோ ஏதோ ஒரு வடிவத்திலோ வராரு. டிடிவி தினகரன் வரப்போறாரு. நேற்று முன்தினம் கூட ஒரு செயற்குழு பொதுக்குழுவில் பேசுகிற பொழுது எதிரி துரோகின்லாம் தேர்தல் நேரத்துல பாத்துட்டு இருக்க முடியாதுன்னு பேசுறாரு. சோ நம்ம பழைய அதிமுகவாக மீண்டும் வரப்போகுது. நம்ம பாமக வந்து விட்டது, அமித்ஷா வந்த பிறகு ஆட்டம் மாறுது, டெல்லிக்கு போறாங்க, உங்க ரிப்போர்ட் எடுத்துட்டு போறாங்க, அதெல்லாம் நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் நம்பிக்கை அடைந்திருக்காங்க. அது அதிமுகவுக்கு பெரிய பலம்னு நான் பாக்குறேன். இதனால் வரை அவர்களுக்கு இல்லாத ஒரு பலம் என்னன்னா, இந்த அணியை எதிர்கொள்வதற்கான ஆற்றல் இப்பொழுது ஏதோ ஒரு வகையில பாஜக ஆட்சியோடோ அமித்ஷா வந்து சென்ற பின்னரோ ஏதோ ஒரு வகையில அதிமுக பலம் பெற்றிருப்பதாக அதோட தொண்டர்கள் நினைப்பாங்க. இதன் மூலமா அந்த வகையில் இது அதிமுகவுக்கு பலம் தான் நான் பாக்குறேன். நன்றி. உங்களுடைய கருத்துக்களை இணைப்பிலிருந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.